வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 9. வீட்டின் கூடத்தில் மொத்த சொந்தமும் கூடியிருக்க அறையினுள் முகம் முழுதும் படபடத்து சோகம் பூசிய தோரணையில் இருக்கும் தோழியை பார்க்கவே சாய்க்கு பாவமாக இருந்தது. தற்போது வரை தன்னிடம் எப்படி வாயடித்துக் கொண்டிருந்தால் தற்போது முகம் வாடி இருக்கின்றாளே என்று வேதனையுடன் சாய் நின்றிருக்க மெல்லவே கலங்கிய அஞ்சுவின் விழிகளிலிருந்து நீர்த்துளி கோடாக வடிந்தது. சட்டென கதவை தாழ்போட்ட சாய் அஞ்சுவிடம் வந்து, அஞ்சுமா விடுடா என்க. அழுகையா வருது சாய். ஆனா அழுதா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. நல்ல நாள்லயே ஒப்பாரி வைக்கிறான்னு சொல்லுவாங்க. சிரிச்சது ஒரு குத்தமா சாய்? இது ஏன் வீடு, ஏன் ரூம். இங்க எனக்கு சிரிக்க உரிமை இல்லையா? சை, சந்தோஷமான மூடே போச்சு சாய் என்றாள். அவளை பாவமாக பார்த்த சாய், அவங்கள பத்தி தான் தெரியும்ல அஞ்சு, அப்புறம் எதுக்கு நீ அழற என்று வினவ, அம்மா முகத்தை பார்த்ததன என்னென்ன பேச்சு என்று மேலும் கலங்கினாள். அறையில் தயாராகி தோழியோடு சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்த அஞ்சு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள காயுடன் உள்ளே வந்த அவளது மூத்த அத்தை, என்ன இது இப்படி சிரிச்சிட்டு இருக்க? கீழே அத்தனை பேர் இருக்காங்க. 8 ஊருக்கு சிரிப்பு போலயே. பொண்ணு சரியான வாயாடி போலன்னு எல்லாரும் நினைக்க போறாங்க. உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனியாவது பொறுப்பா இருக்க பாரு அஞ்சல. இப்படி சத்தம் போட்டு எல்லாரும் இருக்கும்போது சிரிச்சா என்ன நினைப்பாங்க? ரெடி ஆகிட்டு அமைதியா உட்காரு என்று கூறிட அத்தனை நேரம் சிரித்துக் கொண்டிருந்தவளுக்கு என்னவோ போலானது. ஏன் அண்ணி, இதெல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு வேற வீட்டுக்கு போக போறவ என்றவர், ஏண்டி புடவைய ஏன் இவ்ளோ சாதாரணமா வாங்கியிருக்க? நமக்கு ஒண்ணுமே வசதி இல்ல போலன்னு நினைக்க போறாங்க. புடவைக்கே இப்படி கஞ்ச பாக்குறாங்களே. சீரெல்லாம் உங்க அப்பா செய்வானோ மாட்டானோன்னு கேட்டா முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க அண்ணி? எங்க அண்ணன் இவளுக்காக ராவும் பகலும் உழைக்கிறான் என படபடவென பேசிட காயத்ரியின் முகத்தில் ஈ ஆடவில்லை. மூத்த நாத்தனாரின் குணமே இதுதான் என்று தெரிந்து இத்தனை வருடத்தை ஓட்டிய பிறகும் இவ்வாறான சுடுசொற்களை அத்தனை எளிதில் கடக்க இயலவில்லை அவருக்கு. முகம் கொள்ளா புன்னகையுடன் சிரித்துக் கொண்டிருந்த மகளை ஆசையாக காண உள்ளே நுழைந்தவர் தற்போது வாடிய முகத்துடன் தலைகுனிந்து அவள் நிற்பதைக் கண்டு பெற்ற வயிறு பிசைந்தது. ஏதோ வேலையை கூறி அவரையும் இழுத்து கொண்டு அவர் கீழே சென்றிட அப்படியே அமர்ந்திட்ட அஞ்சிலை தற்போது தோழியிடம் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள். அஞ்சு அழாதடா, பாரு மையெல்லாம் கலையுது என்ற சாய் துணியை எடுத்து துடைத்துவிட, என்னோட நாத்தனாரும் இப்படி பண்ணுவாங்களா சாய்? பயமா இருக்குடி என்றாள். ஏ அஞ்சு, என்னடி பேசுற? லூசு பிடிச்சிருக்கா உனக்கு? தேவையில்லாம எதையாவது புலமாம ஜாலியா இருடி, அவங்க கிடக்குறாங்க என்று சாய் கூற பெருமூச்சுடன் தலைகுனிந்தாள். இதோ இன்னும் சில நிமிடங்களில் நிச்சயம். மறுநாள் திருமணம் என்ற நிலையில் இருக்கும் தோழி இப்படி பேசுவதில் ஒரு நொடி திக்கென்றுதான் உணர்ந்தாள் சாய். சில நிமிடங்கள் தொடர்ந்த அந்த மௌனத்தினை கதவு தட்டப்படும் சத்தம் கலைக்க சாய் சென்று கதவை திறந்தாள். உள்ளே வந்த அர்ஜுன், ஏ அஞ்சு, என்ன முகமே வாட்டமா இருக்கு? தம்பிய மிஸ் பண்ணுவோம்னு கவலையா என்க. ஆமா, நீ பெரிய இவன், உன் தொல்லை முடிஞ்சதுன்னு ஜாலியா போக போறா பாரு என்று சாய் கூறினாள். தன்னை அத்தை திட்டியதை அறிந்துதான் அர்ஜுன் வந்திருக்க வேண்டும் என்று சரியாக யூகித்த அஞ்சு மென்மையாக புன்னகைக்க, அவளிடம் வந்தவன் தன் கையிலிருந்த கவரிலிருந்து ஒரு டப்பாவை எடுத்தான். ஏய் என்னதுடா என்று அஞ்சு வினவ, இவ்ளோ நேரம் ஏதோ ஒண்ணு எதையோ தின்னது போல முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ பெட்டிய பார்த்ததும் முகத்தை பாத்தீங்களாக்கா என்று அர்ஜுன் சாயை பார்த்து கேட்டான். அதில் சாய் சிரித்து கொள்ள, ஏன் சொல்லுடா என்று அஞ்சு கெஞ்சியதும் அதை அவளிடமே கொடுத்தவன், பிரிச்சு பாரு என்றவனிடமிருந்து அதை வாங்கி பிரித்து பார்த்தாள். அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களின் தொகுப்பு மென்தகடாக மின்னியதைக் கண்ட அஞ்சுவின் விழிகள் சரார் போல் விரிந்து கொள்ள, எப்படி என்று கேட்டு காலரை தூக்கி கொண்டான் அர்ஜுன். ஏன் அஜு,
செமையா இருக்குடா என்று அஞ்சு கூற, அஜு உனக்குள்ள இப்படி ஒரு ரசனையா? வியக்கறேன்டா வியக்கறேன் என்று சாய் கூற, இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காயத்ரி வந்திட, அர்ஜுனின் பரிசை கண்டு முகமலர பாராட்டியவர் மகளின் முகத்தில் புன்னகை மீண்டதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். பின் யாவரும் கீழே வந்திட, மாப்பிள்ளை வீட்டார் ஒரு புறமும் பெண் வீட்டார் எதிர்ப்புறமும் அமர்ந்து கொண்டனர். திருமண பத்திரிகை வாசிக்கப்பட்டு பெரியோர்களால் அத்திருமணம் நிச்சயிக்கப்பட, வெகு நேரமாக அவளை உற்று நோக்கிக் கொண்டிருந்த ருத்ரன் அவள் மறந்தும் நிமிர்ந்து பார்த்திட விரும்பாது தலைகுனிந்திருந்தது கண்களை உறுத்தியது. அவள் முகத்தில் எப்போதும் காணும் அந்த புன்னகை கூட ஒரு இன்ச் குறைந்தாற் போன்று உணர்ந்தவன் அர்ஜுனை நிமிர்ந்து பார்க்க, அர்ஜுனும் தற்செயலாக ருத்ரனை ஏறிட்டான். அஞ்சுவை கண்களால் காட்டி என்ன என்பது போல் அவன் வினவ, தனது அலைபேசியை எடுத்து காட்டிய அர்ஜுன் அதில் ஏதோ தட்டச்சு செய்தான். சில வினாடிகளில் ருத்ரன் மடியிலிருந்த அலைபேசி குறுஞ்செய்தி வந்ததை பறைசாற்றும்படி மின்ன, அர்ஜுனை கண்டு ஒரு முறை முறைத்தான். நான் இப்ப எப்படிடா போன் எடுத்து பாப்பேன் என்ற கேள்வி அதில் தேங்கியிருக்க, பக்கென சிரித்த அர்ஜுன், சாரி மாமா என இதழ் அசைத்தான். இவற்றைக் கண்ட சாய், டே அஜு, என்னடா உங்க மாம்சோட கண்ணாலேயே பேசுற என்று வினவ, என்ன செய்ய, இதெல்லாம் எங்க அக்கா பேச வேண்டியது. தலையெழுத்து, இங்கேயும் அவளுக்கு நான் தான் தூதுவனா இருக்கேன். நானே மாமா கிட்ட பொண்ணு பார்த்துட்டு போனப்பவே நம்பர் வாங்கி அவர் கூட கடலை போட ஆரம்பிச்சிட்டேன். இவ இன்னும் நம்பர் வாங்கலையாம். சரின்னு அவருக்கு இவ நம்பரை அனுப்பி வச்சா, அவளா பேசினா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கேட்டா இவளுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டா இருக்குமா என்று கூறினான். டேய் சோ ஸ்வீட்டா, உங்க அக்காக்கு ஏத்த சாய்ஸ் என்று சாய் கூற, அதேதான்க்கா நானும் நினைச்சேன் என்று திருப்தியாக கூறினான். நிச்சய பத்திரிகை வாசிக்கப்பட்டு இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ள, அப்போது கூட அவள் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. பெயருக்கு ஒரு புன்னகை ஒட்டி வைத்தாற்போல் அவள் முகத்தில் இருந்தது. அது அவள் கண்களை எட்டாததை உணர்ந்தான். பின் யாவரும் உணவு உண்ணுவதற்கு எழுந்து மொட்டை மாடிக்கு செல்ல, தனது அலைபேசியை எடுத்து பார்த்தவன், அத்தை திட்டிட்டாங்க, அதான் சேட் ஆகிட்டா மாமா என்று அர்ஜுன் அனுப்பியதை பார்த்தான். எதுக்கு என்று ருத்ரன் கேள்வியை அனுப்ப, நடந்தவற்றை சுருக்கமாக கூறியிருந்த அர்ஜுன், இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதுதான் மாமா, அவ ஓகே ஆகிடுவா, ஃபீல் பண்ணாதீங்க என்று கூற, சரி என்ற ருத்ரன் மேலே செல்ல, அஞ்சலை அவனுக்காக காத்திருந்தாள். அவளுடன் அமர்ந்து உணவு உண்டவன் கை கழுவுவதற்கு எழுந்து செல்ல, அவளும் உண்டு முடித்து வந்தாள். கைகளை கட்டிக்கொண்டு அவன் நிற்பதைக் கண்டவள் பின்னே திரும்பி பார்க்க, வெயிலை மறைக்க போடப்பட்ட பந்தல் அவள் சொந்தங்களை அவள் கண்களிடமிருந்து மறைத்திருந்தது. ஒரு பெருமூச்சுடன் வந்தவள் தன் கைகளை கழுவிக்கொள்ள, எதுக்கு இப்படி முகம் உம்முன்னு இருக்கு என்றான். சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்லையே, நல்லாதான் இருக்கேன் என்று சமாளிக்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்றான். அவனை நம்பாத பார்வையுடன், என்ன தெரியும் என்று அவள் வினவ, அர்ஜுன் சொல்லிட்டான் என்றான். இவன என்று உள்ளுக்குள் அவள் பல்லை கடிப்பதை நினைத்து சிரிப்பை அடக்கிக் கொண்ட ருத்ரன், ஓய் என்று ஒரு அடி முன்னே வர, ஏய் என்னங்க என்றாள். அவன் மற்றொரு அடி அவளை நெருங்க, அச்சத்துடன் அவனையும் பந்தலையும் மாற்றி மாற்றி பார்த்தாள். ஐயையோ, அத்தை உள்ளதான சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வந்துட்டா இதுக்கும் திட்டுவாங்களே என்று மனதினுள் எண்ணி மருண்டவள், என்னங்க என்க, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான். என்ன சொல்லணும் என்று அஞ்சு வினவ, மேலும் அவளை நெருங்கி வந்தவன் அவள் முகம் நோக்கி குனிய, அச்சத்துடன் தற்போது புதுமையான நாணமும் வந்து அவள் கன்னங்களை மெருகேற்றியது. படபடப்புடன் விழி தாழ்த்தியவள், என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே என மனதோடு புலம்ப, அவள் முகத்தில் வந்து போன உணர்வுகளைக் கண்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டவன் அவள் காதருகே குனிந்து, நாளைக்கு நமக்கு கல்யாணம் என்று கூறிவிட்டு நகர்ந்து சென்றான். செல்லும் அவனையே வியப்புடன் பார்த்தவள் முகமெல்லாம் வியர்த்திருக்க, மனதோடு சிறு ஏமாற்றத்தினை உணர்ந்தாளோ. அது எங்களுக்கு தெரியாதாக்கும், இத சொல்லதான் இவ்ளோ அலம்பலா என்று நொடிந்து கொண்டவள் அவ்விடம் விட்டு நகர, அவளை திரும்பி பார்த்து கள்ளத்தனமாக ஒரு புன்னகையை சிந்தி விட்டு சென்றான். அன்றைய நாளின் களைப்பில் பாவை வெகு சீக்கிரமே உறங்கிவிட, மறுநாள் காலை உறங்கியதை விட வேகமாக எழுப்பப்பட்டாள். கண்கள் எரிந்து கண்ணீராக வர, எதுக்குமா இவ்ளோ சீக்கிரம் எழுப்புற என்றபடி கண்ணை கசக்கினாள்.
அடியே, நீ பரீட்சை எழுதின காலமெல்லாம் மலை ஏறி போச்சுடி. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். அதுக்கு தான் எழுப்பியிருக்கேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வா, ரெடியாகி கிளம்பணும் என்று காயத்ரி கூறினார். மிகவும் அவசியம் எனும் பட்சத்தில் மட்டுமே அதிகாலை எழுந்து பழகியவளுக்கு தற்போது எழுவது சிரமமாகவே இருந்தது. தட்டு தடுமாறி எழுந்து குளித்து வந்தவளுக்கு கண்கள் இரண்டும் அத்தனை எரிந்தது. அம்மா, எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவ்ளோ சீக்கிரம்? ஐயோ, கண்ணெல்லாம் எரியுது என்று மகள் புலம்ப, அது சரி, ஒரு நாள் எழுந்துக்கிறதுக்கே இப்படி சலிச்சுக்கிற. இனி தினமும் சீக்கிரம் எழணும் என்று புலம்பியபடி அவளுக்கு முகூர்த்த புடவையை கட்டி விட்டு கொண்டிருந்தார். பாரு அஞ்சுமா, போற வீட்ல நல்ல பொண்ணா நடந்துக்கோ. உன்னால பிரச்சனைன்னு ஒண்ணு உருவாகிடக் கூடாது. மாப்பிள்ளையோட நல்லா பொருந்தி வாழணும். இனியும் விளையாட்டு போல இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தையே தாங்க போற பதவிக்கு நீ போக போற. அதனால பொறுப்பா நடந்துக்கணும் என அன்னையாக அவளுக்கு அவர் அறிவுரை வழங்க, அதை தவறாமல் கேட்டுக்கொண்ட போதும் ஏனோ அன்னை தன்னை பத்திரமா இரு, சந்தோஷமா இரு, எதுனாலும் அம்மா இருக்கேன் இப்படி ஏதும் கூறவில்லையே என்று ஆதங்கமாக தான் இருந்தது. சடசடவென அவளை தயார் செய்தவர், ஏய், அப்பவே சொன்னேன் பியூட்டிஷியன் யாரையும் வர வச்சுக்கலாம்னு. எனக்கு எதுவும் பண்ண தெரியாது. சாய் வருவாளா என்று வினவ, இல்லம்மா, அவ நேரா கோவிலுக்கு தான் வரா. நானே பண்ணிக்கிறேன். பியூட்டிஷியன் எல்லாம் வேணாமா என்றாள். சரி என்று மற்ற வேலையை பார்க்க அவர் கீழே சென்றிட, தானே தயாராகிவிட்டு கீழே வந்தாள். அனைத்து தந்தைக்கும் தோன்றும் அதே எண்ணம்தான். நேற்று வரை தன் மார்பு ரோமங்களை பிடித்திழுத்து விளையாடிய பிஞ்சு குழந்தையாக தெரிந்தவள் இன்று திருமணமாகி வேறொரு குடும்பத்தின் முக்கிய அங்கமாக மாறப்போவதை எண்ணி வியப்பாக உணர்ந்தார் குணா. அப்பாவிடம் வந்தவள் எப்போதும் கல்லூரிக்கு தயாராகிவிட்டு கேட்பது போல், எப்படி இருக்கம்பா என்று வினவ, உனக்கு என்னடா குட்டி, தேவதை மாதிரி இருக்க என்றார். அப்பா, முன்ன பின்ன நீங்க தேவதைய பார்த்தது இல்லையா என்று அர்ஜுன் கேலி செய்ய, அம்மா கூட தான் உன்னை ராஜா மாதிரி இருக்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் முன்ன பின்ன ராஜாவை பார்த்தது இல்லையோ என்று தம்பிக்கு மூக்குடைப்பை கொடுத்தாள். அதில் சிரித்து கொண்ட தந்தை மகளுடன் ஐஃபை அடித்துக் கொள்ள, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் எல்லாத்தையும் கார்ல ஏத்துங்க, புறப்படணும் என்று காயு வந்து ஒரு அதட்டலை போட்டு விட்டு சென்றார். தேவையான அனைத்தையும் தயார் செய்து கொண்டு யாவரும் பண்பொழி முருகன் கோவிலை நோக்கி பயணித்தனர். பயணத்தினை அமைதியாக கடக்க இயலாது தவித்தவளுக்கு மனமெங்கும் போராட்டம்தான். தனக்குள் எழுந்த அத்தனை கேள்விகளையும் பயம் என்னும் சாயம் மேலும் மெருகேற்ற, உள்ள நுழைஞ்சு பார்த்தாதானே அது பூக்காடா சாக்காடான்னு தெரியும் என்று தனக்குத்தானே தைரியம் கொடுத்து கொண்டாள். அந்த அழகிய கோவிலை வந்தடைந்த நேரம் சூரியன் மெல்ல எழுந்து தன் தங்க நிற கதிரை அவள் அடர் சிகப்பு நிற புடவையில் பாய்ச்சி ஜரிகைகளை பளபளக்க செய்ய கண்கள் விரிய அந்த சூழலை ரசித்தாள். எப்போதோ சிறு பிராயத்தில் வந்தது என்பது மட்டுமே அவளுக்கு நினைவிருக்க, கோவிலின் சூழல் முற்றிலும் நினைவடுக்கில் இல்லாததால் புதுமையான உணர்வை கொடுத்தது. அனைத்தையும் ரசித்து ரசித்து பார்த்தவளுக்கு அக்கோவில் மிகவும் பிடித்திருந்தது. ஏன் அஜு, செமையா இருக்குல்ல, இந்த லொகேஷன்ல ஒரே ஒரு போட்டோ எடுடா என்று அஞ்சு அவன் காதை கடிக்க, மேடம், நீங்க 3வது மனுஷ கல்யாணத்துக்கு வரல, நின்னு நிதானமா போட்டோ எடுக்க. நடக்க போறது உன்னோட கல்யாணம் என்று அவன் கேலி செய்ய, ஏய் ஏய் ப்ளீஸ்டா, அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஒன்னே ஒன்னு எடுடா என்று கெஞ்சியவள் தன் காரியத்தையும் சாதித்து கொண்டு கோவிலின் உள் நுழைந்தாள். மாப்பிள்ளை வீட்டார் யாவரும் கூடியிருக்க, உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் இருக்கும் பிள்ளையார் சன்னதிக்கும் குளத்திற்கும் இடையேயான பகுதியில் ஓமகுண்டம் வைத்து திருமணம் நடைபெறுவதற்கான அனைத்தையும் சுற்றி அடுக்கி இருந்தனர். புகைப்பட கலைஞர்கள் அனைத்தையும் காணொளியாகவும் புகைப்படங்களாகவும் எடுத்துக்கொண்டிருக்க, அவளுக்குள் இத்தனை நேரம் இல்லாத ஒரு உற்சாகம் குடிகொண்டது. பட்டு வேட்டி சட்டையில் கட்டிலம் காளையவன் தனி அழகுடன் நின்றிருக்க, நல்ல நேரத்திற்குள் ஏற்பாடுகளை செய்திட வேண்டி மணமக்கள் இருவரையும் முருகனை தரிசித்து அழைத்து வந்தனர். எப்போதும் போல் இப்போதும் தன் முருகனை கைகூப்பி வணங்கியவன் நெகிழ்வுற்று நிற்க, அதை புதிதாக பார்த்தவளுக்கு அவனது நெகிழ்ச்சியான பக்தி ஒரு தனி மதிப்பை கொடுத்தது. தன் மனக்குறைகளை அந்த முருகனிடம் இறக்கி வைத்துவிட்டு மனக்குறைவின்றி நடக்க வேண்டிக் கொண்ட இருவரும் வெளியே வர மணமக்களை அமர்த்தி மந்திரங்களை கூற செய்தார் புரோகிதர். சாயும் அப்போது வந்துவிட, தோழியைக் கண்டு முகம் கொள்ளா புன்னகையுடன் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி நின்று கொண்டாள். சுற்றிலும் புதுமையான சூழல், புது மனிதர்கள் என்று அனைத்தையும் உணர்ந்து ஒருவித படபடப்பும் பூரிப்பும் அவளை சூழ்ந்திருக்க,
அவளது படபடப்பை புன்னகையுடன் கண்டவன், "ஏ கேடி குட்டி, இப்படி எலியா பதுங்கி இருக்கிற உனக்குள்ள ஒரு புலிக்குட்டியே இருக்குன்னு உன் தம்பி சொல்றான். என் காதலால உன் தயக்கங்கள களைஞ்சு, நீ எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கைய உனக்கு கொடுத்து காட்டுறேன். இதுக்கு நான் நேசிக்கும் என் தோழனான இந்த முருகன் தான் சாட்சி" என்று மனதோடு கூறிக்கொண்டான். அவ்வப்போது ருத்ரனை நிமிர்ந்து பார்த்த அஞ்சிலை, அவனும் தன்னையே பார்த்திருப்பதைக் கண்டு பெயருக்கு ஒரு புன்முறுவலை பரிசாக கொடுக்க, தானும் புன்னகைத்தவன் மெல்ல அவள் புறம் சரிந்து, "நர்வஸா இருக்கியா?" என்றான். அதில் உள்ளுக்குள் திடுக்கிடலுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், இல்லைங்க" என்க. இதழ் மடித்து சிரித்தவன், "லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லவ் ஜர்னி. ஆர் யூ ரெடி ஃபார் தட்?" என்று மெல்ல கிசுகிசுத்தான். அவனது வார்த்தைகளில் அந்த லவ் ஜர்னி என்ற வார்த்தை அவளுள் என்னவோ பாய்ச்ச, அவனை சில வினாடிகள் மெய்மறந்து பார்த்தவள், ஐயர் அழைத்த அழைப்பில்தான் அதை உணர்ந்தாள். சுற்றிலும் யாவரும் சிரிக்கும் சத்தம் தன் செயலைக் கண்டு சிரிக்கின்றனர் என்ற எண்ணத்தை தோற்றுவித்து, அவள் கன்னங்களை மெருகேற்ற தன் தலையை மேலும் தாழ்த்திக் கொண்டாள். அதில் சிரித்துக் கொண்டவனிடம் ஐயர் திருமாங்கல்யத்தினை கொடுக்க, அதை வாங்கிக் கொண்டு அவள் புறம் கொண்டு சென்றவன், "பயப்படாம வா. உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்க என்னால முடிஞ்ச முயற்சியை எடுத்து பார்க்கறேன்" என்று கூறியபடி அதை கட்டினான். அவன் வார்த்தைகள் அவள் சிந்தையை சுற்றி முடிச்சிட, அவன் கட்டிய தாலி அவள் கழுத்தை சுற்றி முடிச்சிடப்பட்டது. மூன்றாவது முடிச்சினை ரூபி வந்து போட்டுவிட, அவளை சுற்றி கரம் கொண்டு சென்று செக்க சிவந்த செந்தூரத்தினை அவள் நெற்றி வகுட்டிலிட்டு அவளை தன்னுள் ஒருவளாக ஆக்கிக் கொண்டான்.